ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்த சார். இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெள்ளையனின் அதிகார திமுறையும் அவன் அறிந்த வரி அச்சுறுத்தலையும் தன் ஒற்றை பார்வையால் சுட்டரித்து சுடரளி பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வீர திருமகன் வீரபாண்டிய கட்டபொம்மன். பானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி என்ற ஒரே கேள்வியில் பிரிட்டிஷ் பேரரசின் தூண்களை ஆட்டி படைத்தவன். அடிமைப்பட்டு வாழும் 1000 ஆண்டு வாழ்வை விட தர்மத்திற்காக சிந்தும் ஒரு தொழில் ரத்தமே மேலானது என நிரூபித்து காட்டிய சிம்ம சொப்பனம். நட்பின் துரோகத்தாலும் துப்பாக்கிகளுடைய பலத்தாலும் அவனை கயிற்றில் தொங்கவிட்டிருக்கலாம். ஆனால் அவன் உதிர்த்த ஒவ்வொரு சொற்களும் இன்றளவில் தமிழனின் நரம்புகளில் தீயாக பாய்ந்து கொண்டிருக்கும் சுதந்திரத்தின் ஆதி முழக்கம். இது வெறும் வரலாறு அல்ல, சாவையும் தன் கால் தூசிக்கு சமமாக நினைத்த ஒரு வீரனினுடைய கம்பீர காவியம். இது நடந்து ஒரு 250 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆந்திரா பக்கத்துல இருந்து பிழப்பு தேடி நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி சீமைக்கு வந்தவங்க தான் கட்டபொம்மனோட முன்னோர்கள் எல்லாம். அந்த காலத்துல கட்டபொம்மனோட தாத்தா ஒரு நாள் வேட்டைக்கு போயிருக்காரு. கூடவே பெரிய பெரிய வேட்டை நாய்களையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ பார்த்து ஒரு சின்ன முசல் ஒண்ணு முன்னாடி ஓடி இருக்கு. நாய் எல்லாம் அதை பார்த்து பிடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்கு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. அந்த முயல் பயந்து போய் ஓடாம திடீர்னு திரும்பி நின்று அந்த பெரிய வேட்டை நாயங்களே பார்த்து எதிர்த்து ஓட ஓட விரட்டி இருக்கு. இதை பார்த்த தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். அட்டேங்க அப்பா, இந்த ஊர் முயலுக்கே இவ்வளவு தைரியம் இருக்குன்னா இந்த மண்ணுல ஏதோ பெரிய வீரம் இருக்குடான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மண்கோட்டையை கட்டி அதுக்கு பாஞ்சாலங்குறிச்சின்னு பேரும் வச்சு அதை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணி இருந்திருக்காங்க. அந்த வம்சத்துல பிறந்த ஜெகவீர பாண்டியனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவரு தான் நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன். உடம்பு நல்லா கட்டையா பாறை மாதிரி கெட்டியா இருந்ததுனால எல்லாரும் அவனை செல்லமா கட்டபொம்மன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கட்டபொம்மனுக்கு ஊமத்துற துரசிங்கம்னு 2 தம்பிகளும், இசக்காயம்மாள் துரைக்கண்ணன் 2 தங்கைகளும் இருந்திருக்காங்க. கூடவே சிவசுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு சூப்பரான புத்திசாலியான மனுஷன் அமைச்சரா அமைஞ்சிருக்காரு. கூடவே கட்டபொம்மனுக்கு 30 வயசு இருக்கும் போது பாஞ்சாலங்குறிச்சிக்கு ராஜாவா பொறுப்பேற்றுக்கிட்டாரு நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போன்னு பார்த்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கிழக்கிந்திய கம்பெனி மெல்ல மெல்ல நுழைஞ்சிருக்கு. ஆற்காடு நவாப் அப்பதான் வெள்ளையங்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தா போல. அந்த கடனை அடைக்கிற முடியாம நீயே நம்ம பாளையக்காரர்கள் கிட்ட வரி வசூல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். எட்டயபுரம் மாதிரி சுத்தி இருந்த சின்ன சின்ன பாளையத்து ராஜாவெல்லாம் வெள்ளையனுக்கு பயந்து போய் ஐயா சாமி இந்தாங்க வரின்னு பணத்தை தூக்கி தூக்கி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கட்டபொம்மன் மட்டும் நாங்க கஷ்டப்பட்டு உழுது பயிர் பண்றோம், எங்க ஊர்ல விளைஞ்சத எவனோ ஒரு மூக்கு சிவந்த வெள்ளையனுக்கு எதுக்கட நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. அந்த நேரத்துல பாஞ்சாலங்குறிச்சியில மழையே இல்லாம பயங்கர வறட்சி இருந்திருக்கு. ஜனங்களே சாப்பிட வழி இல்லாம கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அதனால கட்டபொம்மன் வரிய சுத்தமா அனுப்பல. திருநெல்வேலியில ஜாக்சன் ஒரு கலெக்டர் இருந்தான். வரி வரலன்னு கோபம் அடைஞ்சவன் கட்டபொம்மனை உடனே நேர்ல பார்க்கணும்னு உத்தரவு போட்டிருக்கான். கட்டபொம்மனும் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளைய கூட்டிட்டு அவனை பார்க்க போயிருக்காரு. ஆனா அந்த ஜாக்சன் வேணும்னே கட்டபொம்மனை உடனே பார்க்காம குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒவ்வொரு ஊரா அலைய விட்டுட்டு இருந்திருக்கான். கட்டபொம்மனும் சலிக்காம 400 மைலுக்கு மேல அவனை பார்க்க போயிருக்காரு. கடைசியா ராமநாதபுரம் அரண்மனையில வச்சு 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. ஜாக்சன் திமிரா கட்டபொம்மனை உட்கார கூட சொல்லாம 3 மணி நேரம் நிக்க வச்சே பேசி இருந்திருக்கான். கணக்க பார்த்தா முக்காவாசி வரி கட்டியாச்சு, பாக்கி வெறும் சொப்ப பணம் தான் இருந்துச்சு. ஆனா ஜாக்சன் சூழ்ச்சி பண்ணி இவனை இங்கேயே கைது பண்ணுங்கடான்னு ஆட்களை கூப்பிட்டுருக்கான். அவ்வளவுதான். வந்தது பாருங்க கட்டபொம்மனுக்கு ஒரு கோபம். வானம் பொழியுது, பூமி விளையுது, உனக்கேன் கொடுக்கணும் வரி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் அரைத்தாயா, இல்ல எங்களோட பொம்பளைங்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மானங்கெட்டவனே அப்படின்னு தன்னோட வாழை உருவி அங்கிருந்த அதிகாரியை வெட்டி சாச்சிட்டு கட்டபொம்மன் குதிரையில ஏறி தப்பிச்சு பாஞ்சாலம் உச்சிக்கு போயிட்டாரு. ஆனா இந்த சிவசுப்பிரமணிய பிள்ளை மட்டும் பாவமா வெள்ளக்காரங்கிட்ட அங்கேயே மாட்டிக்கிட்டாரு. இவர் மாட்டினதுனாலதான் அவர் தப்பிச்சாருன்னு சொல்லலாம். அப்புறம் சென்னை மேலதிகாரிகள் கிட்ட பேசி ஜாக்சன் பண்ணது அநியாயம் நிரூபிச்சு அமைச்சரையும் மீட்டெடுத்தார் நம்மளோட கட்டபொம்மன். ஜாக்சனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஜாக்சன் வேலையை விட்டு போனாலும் வெள்ளையன் சும்மா இருப்பானா? மேஜர் பானர்மேர் என்பவன தலைமையில பெரிய பீரங்கி படையை அமைச்சு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி அனுப்பி வச்சிருக்காங்க. மரியாதையா சரணடைஞ்சிரு, இல்ல கோட்டையை தரமட்டமாக்கிடுவேன்னு வெள்ளைக்காரன் மிரட்டியிருக்கான். ஆனா நம்ம கட்டபொம்மன் சாகுற வரைக்கும் உங்ககிட்ட சரணடைய மாட்டேன்டான்னு சொல்லி மறுத்துட்டார். 1799 போர் வெடிச்சிருக்கு. இதன் காரணமாக வெள்ளையன் கிட்ட நவீன பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் இருந்திருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க கிட்ட வெறும் ஈட்டியும் வாளும் தான் இருந்திருக்கு. பீரங்கி தாக்குதல மண்கோட்டை இடிச்சு விழுந்துருச்சு.
இருந்தாலும் கட்டபொம்மனும் அவர் தம்பி ஊமத்துறையும் சிங்கம் மாதிரி போராடி இருக்காங்க. கோட்டை அழிஞ்சதும் சரி தற்காலிகமா பின்வாங்கி வேற படையை திரட்டி வரலாம்னு கட்டபொம்மன் புதுக்கோட்டை காடுகளுக்கு தப்பிச்சு போயிருக்காரு. அப்பதான் தமிழ்நாட்டோட பெரிய துரோகம் நடந்திருக்கு. எட்டயபுரம் எட்டப்பன் வெள்ளையனுக்கு ஜால்ரா அடிச்சு கட்டபொம்மன் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டான். புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னனும் வெள்ளையனுக்கு பயந்து போய் தன்னோட காட்டுல தலைமறைவா இருந்து மறைஞ்சி இருந்த கட்டபொம்மனை பிடிச்சு வெள்ளையன் கிட்ட ஒப்படைச்சிட்டான். வெள்ளையன் ஒரு நாடக விசாரணை நடத்தியிருக்கான். நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா உன்னை உயிரோட விடுறோம்னு சொல்லியிருக்கான். ஆனா கட்டபொம்மன் நிமிர்ந்து நின்னு என் மண்ணை காப்பாத்த நான் போராடினேன், இதுல என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்புன்னு கேட்க முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளோட கட்டபொம்மன். 1799 அக்டோபர் 16 கயத்தாருங்கிற இடத்துல ஒரு பழைய புளிய மரத்துல கட்டபொம்மனை தூக்குல போடுறதுக்கு போயிருக்காங்க. தூக்கு மேடையை பார்த்தது சாதாரண ஆளுங்கெல்லாம் பயந்து அஞ்சு நடுங்குவாங்க. ஆனா நம்ம கட்டபொம்மன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே கெத்தா நடந்து போய் வெள்ளக்காரன் கையால சாவுறதை விட தான் கையாலே சாவுறதை மேல் நினைச்சு தானாவே தூக்கு கயிற்று எடுத்து தன் கழுத்துல மாட்டிக்கிட்டாரு நம்மளோட கட்டபொம்மன். 1799 அக்டோபர் 16 கயத்தாறு புளிய மரத்துல கட்டபொம்மனோட உயிர் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா வெள்ளையனுக்கு வெள்ளக்காரன் கணக்கு போட்ட மாதிரி கட்டபொம்மன் தூக்குல போட்டதால பாஞ்சாலங்குறிச்சியோட வீரத்தையோ நம்ம மக்களோட சுதந்திர ஆசையோ அவங்களால துளி கூட அழிக்க முடியல. ஒரு மனுஷனோட உடம்ப மட்டும்தான் அவங்களால அழிக்க முடிஞ்சதே தவிர அவர் பத்த வச்ச சுதந்திரத்தையே யாராலையும் அணைக்கவே முடியல. கட்டபொம்மன் செத்ததுக்கு அப்புறம் ஆத்திரத்துல வெள்ளக்காரங்க பாஞ்சாலங்குறிச்சி மண்கோட்டையை பீரங்கி வச்சு சுட்டு தரமட்டமாக்குனாங்க. அந்த ஊரு பேரைய வரலாற்றில இருந்து அழிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா கட்டபொம்மன் சிந்தின ஊரு துளி ரத்தமும் அடுத்தடுத்து அந்த நூற்றுக்கணக்கான வீராங்கனைகளையும் வீரர்களையும் தமிழ்நாட்டில் உருவாக்கின்னு இருந்தது தான் நிஜம். அவர் செத்தாலும் சிறையில இருந்து தப்பிச்சு வந்த அவர் தம்பி ஊமத்துறையும் சிவகங்கை மருது சகோதரர்களும் சேர்ந்து வெள்ளையனை சும்மா விடாம ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. 1857 வடநாட்டுல சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே எவன்டா அவன் என் நாட்டுல வந்து எண்ணெயை மிரட்டுறதுன்னு கெத்தா முதல்ல நிமிர்ந்து நின்னவன் நம்ம பாஞ்சாலங்குறிச்சி சிங்கம் கட்டபொம்மன் தான். கட்டபொம்மன் நமக்கு சொல்லி தர்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா மக்களே? உயிரே போனாலும் சரி சுயமரியாதையும் மானத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். வானம் புளியுது பூமி விளையுது உனக்கேன் கொடுக்கணும் வரின்னு ஜாக்சன் துறை மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டதும் வெறும் வரி பிரச்சனை மட்டும் அல்ல, அது பொங்கி எழுந்த ஒரு தமிழனோட மான பிரச்சனையும் கூட. இன்னைக்கு வரைக்கும் எட்டப்பன்னு சொன்னா துரோகத்துக்கும் கட்டபொம்மன்னு சொன்னா வீரத்துக்கும் தியாகத்துக்கும் அடையாளமா நம்ம மனசுல நிக்குது. காலம் எவ்வளவு வேணா மாறலாம், தலைமுறை எவ்வளவு வேணா வரலாம், ஆனா தமிழ்நாட்டு மண்ணோட மானத்தை காப்பாத்த தன் உயிரே சுலபமா தூக்கி எரிஞ்ச நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட பேரு இந்த உலகத்துல தமிழ் மொழியும் தமிழனும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வாழ்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி இந்த தலைப்பை இத்தோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் வார்த்தை சாரதி, இது உங்கள் வார்த்தை. நன்றி, வணக்கம்னே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னே.